Hey all, happy morning to everyone. Now we are going to deal with the chapter reproductive health. Let me zoom this. First, reproductive health. What are the problems and what are the strategies are there to overcome these problems? India was the first country which introduced the family planning program. The family planning program which was initiated in the year 1951, and we are moving to next page, that is ஃபேமிலி பிளானிங் அப்படின்றது 1951 கொண்டு வந்திருந்தாலும் அது வந்து இப்போது வந்து நடைமுறை ப்ரெசன்ட் டேஸில் வந்து ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் அப்படின்ற பேரில் வந்து இயங்கிட்டு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து த திங் தட் வாஸ் அண்டர்லைன் இன் க்ரீன் கலர் இஸ் ப்ரீவியஸ்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ். ஓகே, ஸ்டாட்டுட்டரி பேன் இது எல்லாமே டைரக்ட் என்சிஆர்டி லைன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டுட்டரி பேன் ஆன் amniocentesis for sex determination to legally check increasing the menace of female feticide. amniocentesis மூலமா, amniocentesis நம்மளுடைய கருவில் இருக்கிற குழந்தையோட அம்னியோட்டிக் ஃப்ளூயிடை எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ மேல் பேபி ஆர் ஃபீமேல் பேபி அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணும்போது there is a chances of menace அப்படின்னா டேஞ்சர் டு ஃபீமேல் சைல்டுக்கு. ஓகே, and massive child immunization etc. Some of the programs, amniocentesis கொடுத்துருக்காங்க பாருங்கள். அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எடுத்து அனலைஸ் பண்ணி மேலாக ஃபீமேல் சைல்டா அப்படின்ட்டு கண்டுபிடிப்பாங்க. இது வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்கு மட்டும் இல்லாமல் சம் ஆஃப் த ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் லைக் டவுன் சிண்ட்ரோம், ஹீமோஃபிலியா, சிக்கல் செல் அனிமியா இந்த மாதிரி டிசீசஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் வந்து இந்த amniocentesis யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து amniocentesis was strictly banned. ஓகேவா, டைரக்ட் என்சிஆர்டி லைன்ஸ் என்னென்னா ஸ்டாட்டுட்டரி பேன் ஆன் amniocentesis for sex determination to legally check the increasing menace of female ferticides. ஓகேவா, மெனன்ஸ்னா டேஞ்சர் டு ஃபீமேல் ஃபர்டிசைட்ஸ். இது வந்து டைரக்ட் லைன் அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேவா, amniocentesis was completely banned in India. amniocentesis எதுக்கு யூஸ் ஆகுது? to determine the check and to determine the sex of the children. இந்த கருவில் இருக்க குழந்தைங்களோட செக்ஸை டிட்டர்மினிங் பண்ணுறதுக்கு and ஆல்சோ சம் ஆஃப் த ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறது. லைக் டவுன் சிண்ட்ரோம், ஹிமோஃபிலியா அண்ட் சிக்கல் செல் அனிமியா இந்த மாதிரி டிசீஸ் கண்டிஷன்ஸ் பேபிக்கு டெவலப் ஆயிருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கு. அண்ட் the next one is Saheli. A new oral contraceptive for the females was developed by scientists by Central Drug Research Institute. Yes, Central Drug Research Institute எங்கே இருக்குன்னா லக்னோவில் இருக்குது. சாஹேலி நியூ ஓரல் கான்ட்ராசெப்டிவ். ஓகேவா, இது வந்து நான் ஸ்டீராய்டல், இதில் வந்து ஸ்டீராய்ட்ஸ் கிடையாது. நியூ ஓரல் கான்ட்ராசெப்டிவ் ஃபார் த ஃபீமேல்ஸ் வாஸ் டெவலப்டு பை சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். எங்கே இருக்குன்னா லக்னோவில் இருக்குது. ஓகேவா, and population stabilization and birth control. ஆக்சுவலாக வந்து நிறைய மெடிசன்ஸ் வந்து டெவலப் ஆக நிறைய டெக்னாலஜிஸ் டெவலப் ஆக சைல்டு பர்த் ஆகும்போது இந்த இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அண்ட் மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட், அதாவது குழந்தை பிறக்கும்போது ஒன்று குழந்தை இறந்துடும் இல்லைன்னா மதர் இறந்துடுவாங்க. இது வந்து ஓல்டன் டேஸில். ஓகேவா, ஸோ ஆனால் வந்து நிறைய டெக்னாலஜிஸ் டெவலப் ஆக சேஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறதால ஸோ எந்த ஒரு டேஞ்சரும் யாருக்குமே இல்லாமல் ரெண்டு பேருமே சேஃபாக வரதால் பாப்புலேஷன் ரேட் வந்து ரேட் பை ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீப்ரொடியூசபிள் ஏஜில் இருக்க பீப்புள்ஸோடைய கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதாவது 20 to 30 ஏஜில் இருக்க பீப்புளோடைய ஏஜ் குரூப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, இதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும். பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அண்ட் மற்ற சோர்ஸஸ்க்கு வந்து ரிசோர்ஸஸ் எல்லாமே ஃபுட், ஷெல்டர், கிளாத்திங் எல்லாமே வந்து டிமாண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு யூஸ் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ். கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ்னால் கருத்தடை மெத்தட்ஸ். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து பப்ளிக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒரு ஃபேமிலினா ஒரு சிங்கிள் சைல்டு இருக்க மாதிரி, ஒரு ஃபேமிலினா 2 சைல்டு இருக்க மாதிரி. இந்த ஸ்லோகன் பாருங்கள், 2 children, அதாவது மதர் அண்ட் ஃபாதர் அண்ட் 2 children, ஹாப்பி ஃபேமிலி, ஹம் தோ ஹமாரா தோ. ஓகேவா, மெனி கப்பிள்ஸ் மோஸ்ட்லி அர்பன் ஏரியாஸில் இருக்கவங்களுக்கு எல்லாமே இப்போ குழந்தை பிறக்காதவங்க தே ஹாவ் டு அடாப்ட் ஒன்
சிங்கிள் சைல்டு. ஓகேவா. ஸ்டாட்டுரரி அண்ட் மேல்ஸ் உடைய மேரேஜ் ஏஜ் வந்து which was increased to 21 years and ஃபீமேல்ஸ் வந்து 18 years. ஸோ இந்த மாதிரி மெஷர்ஸ் பீப்புளுக்கு அகெயின்ஸ்டான இந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் எடுக்கிறதால நம்ம வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம வந்து இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ், கருத்தடை மெத்தட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஐடியல் கான்ட்ரசெப்டிவ், ஒரு நல்ல கான்ட்ரசெப்டிவ் வந்து எப்படி இருக்குன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், நம்மளாலவே யூஸ் பண்ண முடியக்கூடிய ஒரு திங்காக இருக்கணும், அண்ட் ஈஸியாக அவைலபிளாக இருக்கணும், அண்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும், அண்ட் திருப்பி யூஸ் பண்ணணும் வித் லெஸ் சைட் எஃபெக்ட்ஸ், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்கக்கூடாது. ஓகேவா. அண்ட் வாட் ஆர் த கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் தட் வி ஹேவ், நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா நேச்சுரல் ஆர் ட்ரெடிஷ்னல் methods, barrier methods, IUDs, oral contraceptives, injectables, implants and surgical methods. இதிலிருந்து வருஷம் questions கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2 to 3 questions கேட்குறாங்க. திஸ் இஸ் அ குவைட் ஸ்மால் சாப்டர், இருந்தாலும் இதில் வந்து நிறைய questions கேட்டுகிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் இருந்து பர்டிகுலர் they were asking more questions. எஸ். what are the natural methods? natural methods என்னென்ன இருக்குது அப்படின்னா பீரியாடிக் அப்சிஸ்டன்ஸ், அதாவது ஃபர்டைல் பீரியட் என்ன 10 to 17 days இஸ் த ஃபர்டைல் பீரியட். அப்போ தான் வந்து ஓவம் ரிலீஸ் ஆகும், ஓவலேஷன் நடக்கும். ஸோ அந்த டைமில் வந்து காய்டஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் பீரியாடிக் அப்சிஸ்டன்ஸ். 10 to 17 டே அதுதான் வந்து சான்சஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதுதான் ஃபர்டைல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் பீரியாடிக் அப்சிஸ்டன்ஸ். அண்ட் வித்ட்ராவல் ஆர் காய்டஸ் இன்டரப்டஸ், அதாவது மேல் பார்ட்னர் வந்து வித்ட்ராஸ் ஹிஸ் பெனிஸ் ஃப்ரம் வெஜைனா பிஃபோர் எஜாக்குலேஷன். ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட் வித்ட்ராவல் ஆர் காய்டஸ் இன்டரப்டஸ். அண்ட் தேர்ட் ஒன் வந்து லாக்டேஷனல் அமினோரியா. லாக்டேஷனல் அமினோரியா அப்படின்றது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன், அதாவது குழந்தை பிறந்து ஒரு 6 months வரைக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங் மதருக்கு லாக்டேஷன் ஃபாலோயிங் பார்ச்சுரேஷன். ஓகே. therefore as long as the mother breastfeeds, ஓகேவா, the chances of conception are almost nil. ஆல்மோஸ்ட் 6 months வரைக்கும் இது எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே. பட் சம்டைம்ஸ் வந்து ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகலாம் அண்ட் ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகாமலையும் போகலாம். ஓகேவா. இட் ஷுட் பி எஃபெக்டிவ் அப் டு 6 months. ஃபார் எ பீரியட் ஆஃப் 6 months அந்த டைமில் வந்து ஓவுலேஷன் நடக்காது. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் அ மெத்தட். நேச்சுரல் மெத்தட்ஸில் பீரியாடிக் அப்சிஸ்டன்ஸ், வித்ட்ராவல் ஆர் காய்டஸ் இன்டரப்டஸ், லாக்டேஷனல் அமினோரியா, அதாவது பால் கொடுக்கும்போது அப் டு 6 months வரைக்கும் ஓவுலேஷன் நடக்காது. ஸோ அந்த டைம் வந்து we can do. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேரியர் மெத்தட்ஸ். what are the barrier methods அப்படின்னா பேரியர்னால் தடை. ஓவமும் ஸ்பெர்மும் மீட் ஆகாமல் we are going to put a barrier. ஓகேவா. அதுக்கு வந்து போத் த மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு வந்து 2 பேருக்குமே வந்து சம் ஆஃப் த மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து காண்டம்ஸ் ஆர் த பேரியர்ஸ் which is made up of a thin rubbers and latex sheath which is used to cover the penis in the male and vagina or cervix in the female. Condoms வந்து which is made up of a thin rubber லாட்டிக்ஸ் ஷீத்து. ஸோ வந்து பெனிஸ் வந்து மேல்ஸில் கவர் பண்ணும் அண்ட் வெஜைனா அண்ட் சர்விக்ஸ் வந்து ஃபீமேல்ஸில் கவர் பண்ணும். ஓகேவா. and the popular brand வந்து Nirod is a popular brand for male. This also the previous year question they were asked. and ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதால இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் எல்லாமே நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியுது. ஓகேவா. இது மட்டும் கிடையாமல் இந்த some of the diaphragms, cervical caps and valves இது எல்லாமே also made up of a rubber. இது எல்லாமே ஃபீமேல் reproductive systemல இன்சர்ட் பண்ணுவாங்க. they block the entry of the sperms through the cervix. இது வந்து அந்த எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக they are reusable. திருப்பியும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், நம்மளாலேயே இதை வந்து யூஸ் பண்ண முடியும். no other some other expertise or required for that. spermicidal creams and jellies and foams are also used along with this barriers. அதோட எஃபிஷியன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸோ இந்த மாதிரி ஜெல்லிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அனதர் எஃபெக்டிவ் அண்ட் பாப்புலர் மெத்தட், இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பாப்புலராக யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து IUDs, இன்ட்ரா யூட்ரன் டிவைசஸ். இந்த டிவைசஸ் வந்து டாக்டர்ஸ் மூலியமாக தான் இன்சர்ட் பண்ண முடியும். இது என்னென்ன இருக்குன்னா நான் மெடிக்கேட்டட் இது இந்த டாப்பிக்கில் வந்து வருஷம் கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் மெடிக்கேட்டட் IUDs வந்து லிப்பிஸ் லூப். காப்பர் ரிலீசிங் IUDs வந்து காப்பர் T, காப்பர் 7, மல்டிலோட் 375 அண்ட் ஹார்மோன் ரிலீசிங் IUDs வந்து
progestacid and LNG20. LNG20 is LNG na levonorgestrel. And again சொல்ற பாருங்க, நான் மெடிக்கேட்டட் IUDs, லிப்பிஸ் லூப், காப்பர் ரிலீசிங் IUDs, காப்பர் டி, காப்பர் 7, மல்டிலோட் 375 and ஹார்மோன் ரிலீசிங் IUDs வந்து progestacid LNG20. IUDs வந்து increases the phagocytosis of the sperms within the uterus. phagocytosis IUDs என்ன பண்ணுன்னா increase the phagocytosisனா sperm பார்த்தீங்கன்னா sperm engulf பண்ணிடும், அதாவது முழுங்கிடும். ஸோ ஓகேவா, increases the phagocytosis of sperms within the uterus. and copper வந்து sperm உடைய motility வந்து, அதாவது sperm மூவ் ஆகாமல் sperm உடைய மூமெண்ட்டை சப்ரஸ் பண்ணி விட்டுடும். ஓகேவா. and the next one is the hormone releasing IUDs. ஹார்மோன் ரிலீசிங் IUDs என்னென்ன பார்த்தோம், ப்ரொஜெஸ்டாசோட் அண்ட் லெவனோஜெஸ்ட்ரால். ஸோ இது எல்லாமே யூட்ரஸை வந்து அன்சூட்டபிள் ஃபார் இம்ப்ளான்டேஷனுக்கு அந்த மாதிரி பண்ணி விட்டுரும். அண்ட் சர்விக்ஸ் ஹாஸ்டல் டு த ஸ்பெர்ம்ஸ். IUDs வந்து is a ideal contraceptives for the females who want to delay pregnancy or space children. It is one of the most widely accepted method in India. ஓகேவா. ஸோ இது வந்து IUDs பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளான்ஸ், பில்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் வந்து நம்ம ஷார்ட்டாக பார்த்துலாம். ஸோ இப்போ வந்து சம் பில்ஸ் வந்து ஒரு காம்பினேஷன், ஸ்டீராய்ட்ஸ் காம்பினேஷன் கொடுப்பாங்க. ப்ரோஜெஸ்ட்ரோஜன் or progestogen ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன் is used by females. ப்ரோஜெஸ்ட்ரோஜன் இல்லைனா ப்ரொஜெஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன்லையும் எடுத்துக்கலாம். இது வந்து பில்ஸ், இது பேர் வந்து டேப்லெட்ஸ். they have to taken daily for a period of 21 days. அந்த 7 days பீரியட்ஸாக இருக்கிற 7 days தவிர it has to be taken 21 days continuously. within the first 5 days of the menstrual cycle மட்டும் ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா. ஒரு 7 to 5 days, 5 to 7 days வந்து கேப் விட்டுட்டு அகெயின் 21 days கண்டினியூ the pills have to be taken. ஆஃப்டர் a gap of 7 days வந்து திருப்பியும் சேம் இதே மாதிரி இந்த பில்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணும் அப் டு எப்போ வந்து டு ப்ரிவென்ட் கன்செப்ஷன். ஓகே, until you decide to get pregnancy வரைக்கும் அந்த பில்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணும். இட் வாஸ் அ டஃபஸ்ட் மெத்தட். ஸோ இது வந்து இந்த மெத்தட் வந்து யாரும் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ they inhibit ovulation, implantation and other quality. They alter the quality of the cervical mucus, retard the entry of sperms. This was very effective but lesser side effects and are well accepted. Okay. It has to be repeated. ஸோ இதுவும் ஃபீமேல்ஸால் அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா. பட் டெய்லி பில்ஸ் எடுக்கிறது இட் வாஸ் அ டஃபஸ்ட் ஒன். அதுக்காக வந்து சாஹேலி அப்படின்றது a new oral contraceptive which is a non-steroidal. அதில் வந்து ஸ்டீராய்ட்ஸ் கிடையாது. இது once a week pill with very few side effects. ஒரு வாரத்துக்கு ஒரு பில் எடுத்தால் போதும். ஸோ அந்த மாதிரி. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ப்ரோஜெஸ்ட்ரோஜன் அலான் ஆர் இன் காம்பினேஷன் வித் ஈஸ்ட்ரோஜன் ஆர் யூஸ் பை ஃபீமேல்ஸ் பை இன்ஜெக்ஷன்ஸாகவும் யூஸ் பண்ணுவாங்க, இம்ப்ளான்ட்ஸாகவும். இம்ப்ளான்ட்ஸ்னால் ஸ்கின்க்கு கீழே வந்து பேட்ச் மாதிரி வைக்கிறது. ஓகேவா. their mode of action is similar to that of pills and their effective period is much longer. ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ், இம்ப்ளான்ட்ஸ் அண்ட் பில்ஸும் எடுத்துக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் progestogen, estrogen, IUDs within the 72 hours of the coitus is a very effective. Okay, to avoid possible pregnancies or unprotected intercourse. Surgical methods. Next வந்து surgical methods வந்து is almost irreversible. திருப்பி வந்து ஒரு தடவை அந்த கட் பண்ணி டைப் பண்ணிட்டோம்னா திருப்பி வந்து they cannot become as normal as such. So surgical methods is also called as sterilization. is the last method generally advised for the terminal method. இனிமேல் வந்து பேபிஸ் வேணாம் அப்படின்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற ஒரு லாஸ்ட் டெர்மினல் மெத்தட். ஓகேவா. சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் பிளாக்ஸ் த கேமெட் டிரான்ஸ்போர்ட். கேமெட்ஸே ரிலீஸ் ஆகாமல் பண்ணுறது தான் இந்த சர்ஜிக்கல் மெத்தட். ஸோ sterilization in male is called vasectomy and female is called tubectomy. vasectomyல என்ன பண்ணுவாங்கன்னா small portion of the vas deferens அப்படின்ற பாட்டை வந்து கட் பண்ணி டைப் பண்ணி ஸ்க்ராட்டமில் வச்சுருவாங்க, அதாவது ஸ்க்ராட்டம் பக்கத்தில் வச்சுருவாங்க. ஸோ இது கால்ட் வாசெக்டோமி. வாசடெஃபரன்ஸை கட் பண்ணுறது வந்து வாசெக்டோமி இன் மேல்ஸ். அண்ட் டியூபெக்டோமி வந்து ஃபெலோப்பியன் டியூபை வந்து கட் பண்ணி அப்டாமனில் வைக்கிறது வந்து ஸோ இட்ஸ் எ டியூபெக்டோமி.
இட்ஸ் அ ஹைலி எஃபெக்டிவ் மெத்தட். ஸோ இந்த ஸ்டெராய்ட்ஸ், பில்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணுறதால pills and injections, implants இதெல்லாமே யூஸ் பண்ணதால் definitely the patients will feel nausea, vomiting, bleeding. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாகவே இருக்கும். And our next topic is about medical termination of pregnancy. Yes, our next topic is about medical termination of pregnancy. அதாவது abortion பண்ணுறது in simple terms is called as அபார்ஷன், இன்டியூஸ்டு அபார்ஷன். கவர்மெண்ட் வந்து இதை அபார்ஷனை எப்போ லீகலைஸ் பண்ணிச்சுன்னா இந்த இயர் 1971. அதாவது நம்ம வருஷத்தில் ஒரு 45 to 50 million ஆஃப் ப்ரெக்னன்சிஸ் வந்து ஆர் கெட்டிங் அபார்ட்டட். 1/5 ஆஃப் த டோட்டல் நம்ம கன்சீவ்டு ப்ரெக்னன்சிஸ். இப்போ வந்து 5% பெண்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்களோ அதில் ஒருத்தர் வந்து 1% பெண்கள் வந்து தே ஆர் கெட்டிங் அபார்ஷன்ஸ். நிறைய ரீசன்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எம்டிபி மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி வந்து எப்போ லீகலைஸ் பண்ணாங்கன்னா 1971. ஓகேவா. ப்ரெக்னன்சிஸ் வந்து டியூ டு அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ் அண்ட் ரேப்ஸ் ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ ப்ராப்பர் ரீசன்ஸ் இருக்கணும். எல்லா ப்ரெக்னன்சிஸ்க்குமே தே கேனாட் டூ மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, அபார்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன்லி அட் த சர்டன் லீகல் கேசஸ், இந்த ரேப்ஸ் அண்ட் அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் மட்டும்தான் அபார்ஷன்ஸ் வில் பி டேக்ஸ் பிளேஸ். அண்ட் எம்டிபிஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி எஃபெக்டிவ்லி சேஃப் எப்போனா ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர், அதாவது ஃபஸ்ட்டு 3 months 12 weeks ஆஃப் ப்ரெக்னன்சி. செகண்ட் ட்ரைமஸ்டரில் இட் வில் பி மச் ரிஸ்கர். ஓகேவா, ரிஸ்க் டு த மதர். இல்லீகலாக பண்ணுறவங்க இருக்காங்க, பட் இட் இஸ் அன்சேஃப். ஓகேவா. And another dangerous trend is the misuse of the amniocentesis to determine the sex of the unborn child. So the sex determination was banned பண்ணிட்டாங்க இந்தியாவில். And sexually transmitted diseases, sexually transmitted diseaseல வந்து நிறைய questions கேட்டிருக்காங்க. And sexually transmitted disease is also called as venereal disease, reproductive tract infections. என்னென்ன டிசீஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா gonorrhea, syphilis, genital herpes, chlamydiasis, genital warts, trichomoniasis, hepatitis B. ஸோ இந்த டிசீஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. And HIV leads to AIDS or some of the common infections. STI, sexually transmitted infections. Some of the infections like hepatitis B and HIV can also transmitted by injection needles, surgical instruments with the infected persons. இந்த hepatitis B and HIV அப்படின்ற இது எல்லாமே எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா இன்ஜெக்ஷன்ஸ் மூலமா, blood transfusion மூலமா, ஓகேவா, some of the surgical instruments மூலமா, இல்லைனா மதர் டு ஃபீட்டஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அண்ட் எல்லா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸுமே ஆர் கம்ப்ளீட்லி க்யூரபிள் இஃப் டிடெக்டட் இயர்லி எக்ஸப்ட் என்னென்னா ஹெப்படைட்டிஸ் பி, ஜெனட்டல் ஹெர்பஸ், ஹெச்ஐவி. எல்லாத்துலேயுமே ஹெச் இருக்குது பார்த்துக்கோங்க. ஹெப்படைட்டிஸ் பி, ஜெனட்டல் ஹெர்பஸ் அண்ட் ஹெச்ஐவி. ஸோ வந்து இது வந்து தே ஆர் நாட் கம்ப்ளீட்லி க்யூரபிள். ஸோ இதோடைய சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பெயின், இந்த இச்சிங், இந்த ஜெனிட்டல் ரீஜன், இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸை வந்து நம்ம வந்து சமுதாயத்திலேருந்து ஒதுக்கி வைக்காமல் we have to support them, we have to give a proper treatment with them. ஸோ அவங்களையும் ஒரு நார்மல் பர்சன்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணணும். பிகாஸ் எல்லாருக்குமே வந்து மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கூட செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுருக்கிறதால எஸ்டிடி வர்றதில்ல. ஸோ தெரியாமல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் நடக்கிறதால ஃப்ரம் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் பர்சன்ஸ் யாரோ ஒரு மெடிக்கல் டாக்டர் உடைய அலட்சியத்தால் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வருது. காமன் கிடையாது, பட் ரேர் இந்த கேசஸ் லைக். ஸோ அண்ட் இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன நடக்கும்னா, ஃபீமேல்ஸாக இருந்தால் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ், அபார்ஷன்ஸ், எக்டோபிக் ப்ரெக்னன்சிஸ், அதாவது ஃபெலோப்பியன் டியூப்லேயே வந்து கரு வந்து க்ரோ ஆகுறது. ஸோ இந்த மாதிரி கேன்சர் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நடக்கும். இது வந்து மோஸ்ட்லி இந்த ஏஜ் குரூப் பீப்புள் வந்து 15 to 24 years ஆஃப் த பீப்புள் ஏஜ் குரூப்பில் தான் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக அவாய்ட் செக்ஸ் வித் த மல்டிபிள் பார்ட்னர்ஸ். ஆல்வேஸ் ட்ரை டு யூஸ் காண்டம்ஸ் டியூரிங் குவாய்டைஸ். அண்ட் இப்போது ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா யூ ஷுட் கோ அண்ட் ரிஃபர் டு த ஒரு குவாலிஃபைட் டாக்டர் கிட்ட போய் பார்க்கறது நல்லது. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து
ப்ரெக்னென்சிஸ் அண்ட் அதை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது, இந்த மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இன்ஃபர்டிலிட்டி, ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பிறக்காமல் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னால் தே ஹாவ் டு அடாப்ட் ஒன் சைல்டு. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய வந்து புது புது டெக்னாலஜிஸ் வந்து வந்திருக்கு. தட் இஸ் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ். நிறைய வந்து புது புது டெக்னாலஜிஸ், அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்துருக்கு. இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், அவுட் சைட் த இன்விட்ரோனா லேபரேட்டரி கண்டிஷன்ஸ். அவுட் சைட் த பாடியில் வந்து நம்ம பாடிக்குள்ளே என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கோ அதே கண்டிஷன்ஸ் வந்து லேபில் உருவாக்கி அங்கே வந்து வெயிட் எஸ் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அண்ட் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷனில் வந்து சேம் நம்ம பாடியில் எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கோ அது லேபில் உருவாக்கி கரு மாதிரி பண்ணி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவமை வந்து லேப்லேயே லெபரட்டரி கண்டிஷன்ஸ்லேயே, அதாவது பாடியில் எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை அப்படியே வெளியில் உருவாக்குவாங்க. ஸோ அது அப்படியே எம்ப்ரியோ கரு மாதிரி உருவாகி, அதாவது ஸ்பெர்ம் அண்ட் எக்கு வந்து மீட் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஜைகோட் ஃபார்ம் ஆகி இட் ஃபார்ம்ஸ் ஆஸ் அ எம்ப்ரியோ. ஸோ இந்த எம்ப்ரியோ வந்து டைரெக்டாக தே கெட் அ ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த எங்கெங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு பேர் வச்சுருக்காங்க, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதுதான் பாப்புலர்லி நோன் அஸ் அ டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் எப்படி இருக்கும்னா ஓவம் ஃப்ரம் த ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டோனர் கிட்ட இருக்கலாம். அண்ட் சேம் ஸ்பெர்ம்ஸ் ஃப்ரம் த ஒரு ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை டோனராக இருக்கலாம். ஆர் கலெக்டட் அண்ட் இன்டியூஸ் டு ஃபார்ம் அ ஜைகோட். ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த சிமிலர் லெபார்டரி கண்டிஷன்ஸில். அதுக்கப்புறமா இந்த ஜைகோட்டை வந்து இயர்லி எம்ப்ரியோ ஸ்டேஜஸ், அதாவது அப் டு 8 பிளாஸ்டோமியர்ஸ், 8 பிளாஸ்டோமியர்ஸ் இருக்கிற கண்டிஷனில் வந்து த ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு த ஃபெலோப்பியன் டியூப். ஃபெலோப்பியன் அப் டு 8 ஜைகோட்டாக இருக்கும்போது இயர்லி எம்ப்ரியோ ஸ்டேஜஸ் 8 பிளாஸ்டோமியர்ஸ். இது வந்து மல்டிப்ளை ஆகிட்டு 16, 32 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பட் அப் டு 8 பிளாஸ்டோமியர்ஸ் இயர்லி எம்ப்ரியோ ஸ்டேஜஸ்லேருந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற பேர் வந்து ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். அதுவே வந்து எம்ப்ரியோஸ் வித் மோர் தென் 8 பிளாஸ்டோமியர்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த யூட்ரஸ்க்கு. ஸோ இன்ட்ரா யூட்ரன் transfer. Embryo with more than 8 blastomeres transfer into the uterus. So intrauterine transfer. In vivo fertilization, embryos are formed by in vivo fertilization of gametes. Could be used to transfer the assist those females who cannot conceive. ஸோ ஒரு மதர்க்குள்ளேயே இன் வைவோ ஃபர்டிலைசேஷன். ஸோ அது ஒரு மதர்க்குள்ளே எக் இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்பெர்ம் வச்சு ஜைகோட் மாதிரி எம்ப்ரியோ மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த எம்ப்ரியோ எடுத்து இன்னொரு மதருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறது, ஹூ நீட் அ பேபி. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் வைக்கிறது வந்து இன் வைவோ ஃபர்டிலைசேஷன். அதாவது உண்மையான பாடிக்குள்ளே வச்சு பண்ணுறது இந்த இன் வைவோ ஃபர்டிலைசேஷன். லெபார்டரி கண்டிஷன்ஸில் வந்து டெஸ்ட் டியூப் பேபி ப்ரோக்ராம், ஜைகோட் இன்ட்ரோ ஃபெலோப்பியன் transfer, and the next one is intrauterine transfer. Okay, and the next one, the transfer of an ovum from the collected from the donor into the fallopian tube is gamete intrafallopian transfer. Transfer of an ovum, இதில் வந்து ஓவம் டோனார். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் ஓவம் கலெக்டட் ஃப்ரம் த டோனார் இன்டு த ஃபெலோப்பியன் டியூப். மற்ற எல்லா கண்டிஷன்ஸுமே அந்த விமனால் கொடுக்க முடியும், பட் ஓவம் வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்ற கண்டிஷன்ஸில் ஓவம் மட்டும் எடுத்துகிட்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்டு த ஃபெலோப்பியன் டியூப். ஸோ கால்ட் அஸ் கேமெட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். அந்த நேம்லேயே எல்லாமே இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அண்ட் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் எக்கில் இஸ் அனதர் ஸ்பெஷலைஸ்டு டெக்னிக். இது வந்து எம்ப்ரியோ வந்து லேப்லேயே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இன் விச் எம்ப்ரியோ இஸ் அ ஸ்பெர்ம் இஸ் டைரெக்ட்லி இன்ஜெக்டட் இன்டு த ஓவமும் எடுத்துப்பாங்க. ஸ்பெர்ம் வந்து ஒரு மைக்ரோ இன்ஜெக்ஷனில் எடுத்துப்பாங்க. அது வந்து டைரெக்ட்லி இன்ஜெக்டட் இன்டு த சைட்டோபிளாசம் ஆஃப் த எக். ஓகேவா. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் நிறைய கண்டிஷன்ஸ், நாட் ஓன்லி த ஃபீமேல் பார்ட்னர் இஸ் uneffective to produce a child, but also it is the inefficiency of the male partner. ஸோ வெரி லெஸ் ஸ்பெர்ம் கவுண்ட் இந்த மாதிரி இருக்கிறதால ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் a semen is collected from the healthy donor or husband, artificially introduced into the vagina or into the uterus. ஸோ intrauterine insemination இது பேர். ஓகேவா. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து விச் ஃபார் டெவலப்ட் இன் த ரீசன்ட் டேஸ். ஸோ நம்ம வந்து நவ் வி ஆர் கோயிங் டு சால்வ் த MCQs இன் திஸ் சாப்டர்.
Okay, almost 3 questions were asked. Yes, 3 questions were asked from this chapter. நம்ம வந்து we are going to deal with only 2023 and 2022 questions மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ amniocentesis for sex determination is one of the strategies of reproductive and child health care program. Yes, ban on amniocentesis checks increasing the menace. ஸோ எனக்கு தெரிஞ்ச assertion and reason ரெண்டுமே கரெக்ட் அப்படின்ட்டு தான் தோணுது. பட் இட் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஏ வந்து ஃபால்ஸ் ஓகே. amniocentesis for sex determination. ஓகே, ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் அப்படின்னா இந்த கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ், குழந்தை எப்படி பார்த்துக்கிறது, ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ amniocentesis அதில் வராது. they were given the explanation deals with the yes, reproductive and child health care programs வந்து எதுக்காகனா to create the awareness among the people about various reproduction related aspects. ஸோ amniocentesis வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ amniocentesis-க்கும் reproductive and child health care-க்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். which of the following commonly sexually transmitted disease is completely curable? நம்ம gonorrhea is a completely curable. மற்ற எல்லாமே வந்து க்யூர் பண்ண முடியாது, even if detected earlier. So this was a third question. And vasectomy is the surgical method. Option A and 3. So ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ coitus interruptus is a natural method. Yes, option. Yes, next the option is coitus interruptus and the natural method. So option A will be the right answer. எஸ், பார்த்தீங்கன்னா 3 questions கேட்டிருக்காங்க இந்த சாப்டர். எவ்வளோ குட்டியான சாப்டர், ஈவன் தோ தேவர் ஆஸ்ட் 3 questions. நெக்ஸ்ட் வந்து லிப்பிஸ் லூப் இஸ் அ டைப் ஆஃப் என்ன ஒரு கான்ட்ரசெப்டிவ்? லிப்பிஸ் லூப் இஸ் அ நான் மெடிக்கேட்டட் ஐயூடி. எஸ், வெரி குட். அண்ட் 22ல ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, டயஃப்ராம்ஸ். டயஃப்ராம்ஸ் வந்து ஸோ இது வந்து அந்த நம்ம படித்த அந்த சாப்டர் வந்து கேர்ஃபுல்லாக படிச்சோன்னா line by line definitely will answer this question. First, intrauterine devices வந்து increase the phagocytosis of a sperm within the uterus. C வந்து ஆப்ஷன் 2 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லாக் திஸ் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 4 கொடுத்துருக்காங்க. எஸ், டயஃப்ராம்ஸ் they covers the cervix. எஸ், ஆப்ஷன் ஏவும் கரெக்ட். அண்ட் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் வந்து they inhibit ovulation and implantation process. Lactational amenorrhea வந்து absence of menstrual cycle and ovulation during the parturition. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ஒரு கொஷின் சால்வ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் ஃபார் ஹார்மோன் ரிலீஸிங் ஐயோடிஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ப்ரொஜெஸ்டாசோட் அண்ட் லெவனோஜெஸ்ட்ரால் 20. ஓகேவா? அண்ட் ஓகே, ஆல்மோஸ்ட் 3 questions வந்து ஒரு வருஷத்துக்கு கேட்குறாங்க இந்த சாப்டர்லேருந்து. ஃபோக்கஸ் ஆன் திஸ், தட் இஸ் 12 marks from this questions. Thank you. Hope you all the best for your exams.